நீங்க 4 பேரு, நான் ஒரு ஆளு. இப்ப சண்டை இந்த இடத்துல. வா சண்டைக்கு வா, சண்டைக்கு வா, சண்டைக்கு வா, சண்டைக்கு வாடா. ஹலோ ஸ்னிஃபர்ஸ், சித்தா சுந்தரராஜன். வெல்கம் பேக் டு சித்துகான் #9. பிரதீப் ரங்கநாதனுக்கு ரீசெண்டாக சினிமா விகடனில் வந்துட்டு அவார்ட் கொடுத்திருந்தாங்க. அதை கொடுக்கறதுக்கு ரவிமோகனை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ ரவிமோகன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்னன்னா, பிரதீப் நானும் கோமாளிக்கு அப்புறமா இன்னொரு படம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பட் பிரதீப் வந்துட்டு லவ் டுடே வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாப்புல. ஸோ அவர் வந்துட்டு ஹீரோ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போனதுனால அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோடமே பிஸி ஆயிட்டாரு, நானுமே பிஸி ஆயிட்டேன். அதனால பண்ண முடியல. ஸோ அந்த படம் வந்துட்டு கூடிய சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பிரதீப்புமே அந்த படம் இன்னுமே என் காட்சியில் தான் இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த படம் வந்துட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மேபி பிரதீப் வந்துட்டு இப்போ அவர் பண்ணக்கூடிய அந்த பிக் பட்ஜெட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல பண்ணக்கூட ஒரு படம் சொல்லியிருந்தார் இல்லையா, ஸோ விஜய் சார் கூட அந்த கதை சொல்லியிருந்தார்ல, அந்த படத்துல இப்போதைக்கு அவரே நடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உள்ள இருந்து அப்படிதான் ரிப்போர்ட்ஸ்ங்கிறது வருது. ஸோ அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஆல்சோ அந்த PR #1 ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமாவும் அண்ட் ரவிமோகன் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கிற டைரக்ஷனல் டெபியூ ஆர்டினரி மேன் யோகி பாபு வச்சு அந்த படமும், அதுக்கப்புறம் ப்ரோ கோட் ஆப்வியஸ்லி வந்துட்டு ப்ரோ கிளப்னு இப்போதைக்கு டைட்டில் சேஞ்ச் பண்ண டிக்கிலோனா படத்தோட டேரக்டர் அவர் பண்ற படம். இந்த 2 படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த படம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க 2 பேரும் திரும்பி சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கறத எனக்குமே ஆசை. பிரதீப் வந்துட்டு டைரக்ஷனுக்குள்ள திருப்பி வரணும் தான் எனக்குமே ஆசை. பார்ப்போம் நடக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு. சேயோன் அண்ட் தர்மன் ரெண்டுமே வந்துட்டு இப்போதைக்கு செகண்ட் ஸ்கெடியூல தொடங்கிட்டாங்க. பட் இதுல என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, சேயன் வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஆரம்பிச்சவங்க தான். ரொம்ப நார்மலா தான் அவங்களோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அது மேட்டர் இல்ல, தர்மன் தான். ஏன்னா தர்மன் தான் மேட்டர். ஏன்னா இப்பதான் ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடிச்சு செகண்ட் ஸ்கெடியூலுக்குள்ள போயிட்டாங்க. அஸ்வத் மாரிமுத்தோட ஸ்பீட் வந்துட்டு நமக்கு தெரியும். 37 நாள்ல 3 கோடியை வச்சுட்டு ஓமை கடவுளை பண்ணாரு. அண்ட் அதே 30 to 40 நாள்ல 37 கோடியை வச்சுட்டு டிராகன் பண்ணாரு. ஸோ ஒரு தரமான ஃபில்ம் மேக்கர், ரொம்ப ஸ்பீடான ஃபில்ம் மேக்கர். ஒரு புல்லட் ட்ரெயின் வேகத்துல இப்போதைக்கு ஷூட்டிங் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் படம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு இன்ஸ்டாகிராம் நண்பர் மூலியமா தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்துட்டு, சென்னையில ஒரு ஷூட்டிங் வந்துட்டு ஒரு காலேஜ்ல தான் நடந்துகிட்டு இருக்காம. என்ன காலேஜ் எக்ஸாக்டா தெரியல. எதுக்காக இந்த காலேஜ்ல இந்த ஷூட்டிங் நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு டாக்டர் போது எதுக்காக காலேஜுங்க சம்மந்தம் இல்லாம இருக்கு. மேபி ஏதாவது மெடிக்கல் காலேஜா இல்ல வேற ஏதாவது கனெக்ஷன் கதைக்குள்ள இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பார்ப்போம் என்ன மாதிரி படமா இருக்குன்னு சொல்லிட்டு. ரியோடைய ராமின் லீலா படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான ட்ரெய்லராக தான் இருக்கு. இதை பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுறேன் வீடியோ போக போக. ஸோ இந்த ட்ரெய்லர் கட்டை பத்தி. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெய்லர்ல வந்துட்டு பேசிக்கா என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, ஹீரோ ஹீரோயின் ட்ரெயின்ல பாக்குறாங்க, லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்றதுக்கு எல்லாம் வீட்டுல ஏற்பாடு ஆகுது, எல்லாமே நடக்குது. பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. என்னன்னா 6 மணிக்கு மேல இந்த பொண்ணுக்கு வந்துட்டு வேற ஒரு லைஃப் இருக்கு போல இருக்கு. அதாவது ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதான் லைட்டா டீஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளோ அவங்க வந்துட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லல. ஏன்னா ஒரே ஒரு ஷாட்ல மட்டும் அந்த ஃப்ரெண்டு, அதாவது ரியோடைய ஃப்ரெண்டு கேரக்டர் வந்துட்டு அவ என்னை லவ் பண்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் சொல்ற மாதிரி தெரியுது. ஸோ அதன்படி வந்துட்டு 6 மணி வரையுமே வந்துட்டு ஒரு கேரக்டரா வந்துட்டு ராம், அதாவது நம்ம ஹீரோ அவரை வந்து லவ் பண்ணிட்டு, ஆனா 6 மணிக்கு மேல அவருடைய ஃப்ரெண்டை லவ் பண்றாங்களோ என்னமோ. ஸோ சூப்பர் மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் ஒரு முகசுலிக்கக்கூடிய ஒரு டாபிக்கா இருக்கு படம். பட் அந்த லுக்கு, அதை பாக்குற அந்த படத்தோடைய ஸ்கிரீன் பிளே, இது அதாவது இந்த விஷுவல், அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நார்மலா இருக்கு. பட் படம் பார்த்தா தான் நமக்கு என்ன மேட்டருங்கிறது கிளியர் அண்ட் கட்டா தெரியும். என்னங்கிறது இன்னும் கிளாரிட்டியா தெரியல. ட்ரெய்லர்ல அவங்க கரெக்டா சொல்லல. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ட்ரெய்லர்ல இப்பெல்லாம் கதையை சரியா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. போக போக அதை பத்தி இன்னொரு விஷயம் பேசுறேன். ஸோ பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அன்பில் 11 அசோக் செல்வன் அண்ட் பிரீத்தி முகுந்தன் நடிக்கிற படம். ஸோ இந்த படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ஒரு லவ் படம் தான். இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல வந்துட்டு ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க. ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றாங்க போல இருக்கு 2 பேருமே. அதுல இந்த ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு அந்த பிரைட்ஸ் ஃபாதர் ஆர் கார்டியன் சொல்லிட்டு போட்டுக்கிற அந்த இடத்துல வந்துட்டு ஃபாதர் அடிச்சு விட்டு ஃபாரவர்னு எழுதுறாங்க. ஸோ மேபி இவங்க 2 பேருமே ஒன்னா தான் இருப்பாங்க சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது ஆர்ஃபனேஜ் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேபி அனாதைகளா இருக்கலாம். ஏன்னா அப்பா அம்மா யாரும் இல்லாத மாதிரி தான் காட்டுறாங்க. ஒரு சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த சாங்ல இவங்களா ஒரு வீடு எடுத்து அந்த வீட்டுல வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறது, பொருளா செட் பண்றது எல்லாமே பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ மேபி வந்துட்டு ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஒன்னா வளர்றவங்களா காட்டப்படலாம். அதுக்கப்புறம் லவ் பண்ணி இப்போதைக்கு வந்துட்டு லைஃப் லீட் பண்ற மாதிரி காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நடுவில் ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் காமிச்சிருக்காங்க. ஸோ மேபி லவ் அண்ட் ஆக்ஷனா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த சனக்கு கில்லு அந்த மாதிரி ஒரு படமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு லவ்ங்கிறது கோராகவும் ஆக்ஷனுங்கிறது படத்துடைய ஸ்கிரீன் பிளேல இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஃபேக்டராகவும் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி இருக்குங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆசை வரமேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த சாங்ல சுத்தி சுத்தி சொல்ற விஷயமே அந்த லிரிக்ஸ்ல நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. சாங்குமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் கோவிந்த் வசந்தா ஆப்வியஸ்லி ரொமான்டிக் மியூசிக்னா அவர் எப்படி தரமா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா. தரமான மியூசிக். படம் வந்துட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். பார்க்கலாம். வேற எதுவும் பெருசா அவங்க ரிவீல் பண்ணல. ஆனா வந்துட்டு ஒரு லுக் சேஞ்சுமே இருக்கு. இந்த சாங்ல இருக்கக்கூடிய லுக் வந்துட்டு ஒரு சாதாரண அசோக் செல்வன், அதாவது சாதாரண அசோக் செல்வன் வழக்கமான படங்கள் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் அந்த லுக்ல வந்துட்டு நார்மலா இருக்காரு. பட் இந்த ட்ரெய்லர்ல வந்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல வந்துட்டு 1 பாயிண்ட்ல எடுத்த தாடி, அதுக்கப்புறம் இந்த சைட்ல எல்லாம் எடுத்து பின்னாடி ஃபங்க் எல்லாம் விட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் மாஸ் ஹீரோ மாதிரி வந்துட்டு ஒரு லுக்கை வந்துட்டு மெயின்டைன் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. மேபி இந்த சாங்க்கு இதுக்கு ஏதாவது டைம் ஜம்ப் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இவர் என்ன வேலை பாக்குறாரு அதுவுமே தெரியல. ஏன்னா ஆக்ஷன்ங்கிறது படத்துக்குள்ள இருக்கும்போது என்ன வேலை பாக்குறாரு
என்ன ஏதுங்கிறது நமக்கு படம் பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். முக்கியமா இவங்க 2 பேத்தோட இந்த பேர் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்கு. துல்கருடைய ஐ எம் கேம் இப்போதைக்கு வந்துட்டு ஓணம்க்கு ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்துச்சு April 21. அங்கிருந்து இப்போதைக்கு அவங்க செப்டம்பர் 3 வந்து தள்ளி வச்சுட்டாங்க. பிகாஸ் அதர் லாங்குவேஜோட டப்பிங் ஒர்க்ஸ், அதர் லாங்குவேஜோட ஒர்க்ஸ் எதுவுமே இன்னும் கம்ப்ளீட் ஆகல அப்படிங்கிறதுனால லாஸ்ட் டைம் லக்கி பாஸ்கரும் கூட லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு ட்ரெய்லரை துல்கரால டப்பிங் பண்ண முடியாம அதுக்கப்புறம் வேற ஒரு ஆளை வச்சு டப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இல்லப்பா எனக்கு உடம்பு இல்லை, அதனால தான் வந்துட்டு ட்ரெய்லர்ல வேற ஒரு டப் பண்ணியிருக்காரு, நான் படத்துல நான் தான் டப் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ மேபி அதே மாதிரி இப்போதைக்கு இந்த படத்துல ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். டப்பிங் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆகாததுனால தான் இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி நம்ம 3 செப்டம்பர் அன்னைக்கு இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஓணம் ரேஸ்ல இருந்து ஒரு படம் விலகிடுச்சு, இந்த 2 படம் மலையாளத்துல ஓணம்க்கு வந்து ரிலீஸ் ஆகுது. அதை பத்தி பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி அதே ரேட்ல ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் படம் மொதராத்திரி. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு. அதாவது இந்த ட்ரெய்லர்ல எனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா படல. நான் எதுக்காக இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. எதுக்காக இந்த மாதிரி ட்ரெய்லர் கட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ டேரக்டர்ஸ் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு டீசர் ட்ரெய்லர்ஸ்ல கதையை ரிவீல் பண்ணவே கூடாது. ஸோ ஆடியன்ஸ் வந்துட்டு படத்தை வந்துட்டு தியேட்டர்ல பார்க்கும்போது அங்க அவங்க இந்த ட்ரெய்லர் அந்த கதையை தெரிஞ்சுட்டு வா வாட் ஆர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் அது அப்படி நடக்காது. எப்பயுமே ஒரு காம்ப்ளெக்ஸான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப சர்ப்ரைஸான ஸ்டோரி மட்டும் தான் அப்படிலாம் நடக்கும். லைக் டிராகன் மாதிரி, லைக் மகாராஜா மாதிரி, இந்த மாதிரி படங்கள். பிகாஸ் அதுலலாம் வந்துட்டு அந்த ஸ்டோரியே ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டோரியா இருக்கும். இப்படி ஒருத்தர் யோசிச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் அதை வந்துட்டு அவங்க ட்ரெய்லர் ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஸ்பாயிலர் தான் அமையும். படத்துக்கு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அங்க அந்த ட்ரெய்லர் அந்த ஸ்டோரி அவங்க ரிவீல் பண்ணும்போது ஓ மை காட் இப்படி ஒரு ஆங்கிளா செம்மையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, பட் ரொம்ப சிம்பிளான ஒரு சாதாரணமான ஸ்டோரியா அவங்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம், அங்கேயே காமிச்சிடலாம். அதுதான் செல்லிங் பாயிண்டாவே இருக்கும். ட்ரெய்லர்ல கண்ணா பின்னாடி மேட்ச் கஸ் எடிட்ஸ் மட்டுமே பண்ணா படத்துக்கு கூட்டம் வந்துடும் சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ட்ரெய்லரை ப்ராப்பரா ப்ரெசென்ட் பண்ணணும். ஸ்டோரி ரிவீல் பண்றதுல எந்த தப்புமே இல்லை. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ராமின் லீலாலையும் சரி இதுலயுமே சரி அந்த ஸ்டோரியை அவங்க ப்ராப்பரா ரிவீல் பண்ணவே இல்லை. அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். படத்தோட ப்ரொமோஷனுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய அடி ஆகும். ஏன்னா அவங்க எங்க ப்ரொமோஷனுக்கு போய் நின்னாலுமே அவங்க என்னன்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க படத்தை. சும்மா ஒரு 4 சேனல்ல போயிட்டு கேம்ஸ் விளையாண்டுட்டு அதான பிளைண்ட் ரேங்கிங் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க ப்ரொமோஷன்ஸ் இருக்குமே தவிர படத்தை பத்தி பேசுற மாதிரியே இருக்காது. அதனால ஜஸ்ட் அந்த ரீல்ஸ்ல ஷார்ட்ஸ்லயும் பார்த்துட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க, படத்துக்கு வரவே மாட்டாங்க. ப்ரொமோஷனை ப்ராப்பரா பண்ணணும். அந்த வகையில இந்த படத்தோட ட்ரெய்லரே எனக்கு பிடிக்கல சத்தியமா. ஸோ மேபி ரிலீஸ்க்கு அப்புறமா அந்த படத்தை பத்தி என்ன மேட்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து கலிஃபா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்ல இந்த ட்ரெய்லர் கட்டை பத்தி, இதுக்கு ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் அப்படின்னா கலிஃபா தான். ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெய்லர் வந்துட்டு கட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ட்ரெய்லர் தான். கதையை வந்துட்டு லைட்டா ரிவீல் பண்ணிட்டு அதே மாதிரி மாசான அந்த மேட்ச் கட்ஸ் தான். அந்த மேட்ச் கட்ஸ் இருக்கிறது தப்பு இல்லை, பட் ரொம்ப சிம்பிளான அந்த கதையை மட்டும் ரிவீல் பண்ணிடணும். ஸோ கதையா பார்க்கும்போது ஆமீர் அலிங்கிற அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு 3rd ஜென்ரேஷன் கோல்ட் ஸ்மக்லரா இருக்கா, ஒரு இன்டர்நேஷனல் கோல்ட் ஸ்மக்லர். ஸோ இப்போதைக்கு கொஃபே போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. ஸோ அது மூலியமா வந்துட்டு இந்த கோல்ட் ஸ்மக்லிங் ஆக்டர் அவங்கள வந்துட்டு பிடிக்கிறது தான் இந்த ஆக்டோட ஒரு கோலே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண டீசர்லேயே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆமீர் அலியோட தாத்தா வந்துட்டு அப்ப இருந்த இந்திரா காந்தியா யாரோ ஒருத்தவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரியல, அப்ப இருந்த பொலிட்டிஷியன் இதே மாதிரி பிடிச்சி வைக்க ட்ரை பண்ணாங்க. பட் அவங்கள்ட்ட அரை மணி நேரம் கூட ஆமீர் அலியோட தாத்தா வந்துட்டு பிடிச்சி வைக்கவே முடியல. அவனுடைய பேரன் இவன் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்திரன் வந்துட்டு பயங்கரமா ஹைப் ஏத்திட்டு இருப்பாப்ல, கருப்படத்துல பார்த்திருப்பீங்கல்ல. ஸோ அந்த வகையில இப்போதைக்கு அந்த கொஹேபோஸ் ஆக்டை வச்சு நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ என்னடா என்ன பிடிக்கிறது, நான் லோக்கல்ல இறங்கி வந்து உங்க இடத்துலயே வந்துட்டு ஒரு கோல்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சைன்மெண்ட்டை நான் ஸ்மகிள் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் விடுறாரு கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு பயங்கரமான, அதாவது இது ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு கதை அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு கோல்ட் ஸ்மக்லர் வந்துட்டு ஒரு அவனோட ஈகோக்காக ஒரு விஷயம் பண்றான், அதுல இருந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத கதை. இல்ல பிலாசபிக்கலா என்ன இருக்கும் அது எதுவுமே எனக்கு தெரியல. ஒரு கிரே ஷேடட் கேரக்டர் தான். ஸோ நீங்க வந்துட்டு நார்மலா போய் படத்தை பார்த்தா தான் நமக்கு என்ன மேட்டருங்கிறதே நமக்கு தெரியும். மேபி என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஐடியாங்கிறது கிடைக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த படம் பார்த்துட்டு என்ன மேட்டருங்கிறத சொல்றேன். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு அந்த ஒன்லைனை மட்டும் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா மேட்ச் கட்ஸ்ல தான் போயிருக்காங்க. இப்படிதான் ஒரு ட்ரெய்லருங்கிறது இருக்கணும். ஒன்லைன் என்ன அந்த மேட்டரை வந்து டப்புன்னு சொல்லி வரணும். ஒருவேளை காம்ப்ளெக்ஸ் ஸ்டோரியா இருக்கா, அப்ப டிராகன் மாதிரியோ மகாராஜா மாதிரியோ எடிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அந்த ட்ரெய்லர்ஸ் மாதிரி எடிட் பண்ணலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு காம்ப்ளெக்ஸான கதை இருக்குங்கும் போது நீங்க ரிவீல் பண்ண தேவையில்லை. பட் ரொம்ப சிம்பிளான கதையை ரிவீல் பண்ணிட்டு போயிடலாமே. மேட்ச் கிஸ் பண்ணீங்கன்னா தலை தான் வலிக்கும் பார்க்கும்போது, ஒரு மாதிரி கொலரா தான் இருக்கும். கலிஃபா ட்ரெய்லர் ரொம்ப பக்காவா இருந்துச்சு. அண்ட் ஆகஸ்ட் 21 வந்துட்டு ஆகஸ்ட் 2020 இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஓணமுக்கு. அண்ட் அஃபிஷியலி இந்த படத்தை வந்துட்டு பார்ட் 1 சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு பாட்டு தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகுது. அடுத்த பாட்டுங்கிறது அடுத்தது இந்த படத்தோட எண்டுல லீடுங்கிறது கொடுக்கப்படலாம். பார்க்கலாம் படம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. வைஷாக் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல படமா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்புறேன். பார்க்கலாம்.
அப்படியே அதே டேட் ரிலீஸ் ஆகிற பெத்லஹேம் குடும்ப யூனிட் அந்த படத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால வந்துட்டு ஒரு பேச்சுலரா இருக்காப்புல நம்ம நிவின் பாலி, கிராஜுவேட் ஆயிட்டு கல்யாண வயசுல இருக்கக்கூடிய ஒரு நிவின் பாலி அவர் வந்துட்டு இருக்காரு. அண்ட் அதே சமயத்துல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா மமிதா பேஜ் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு சீக்கிரட்டா லவ் பண்றாங்க. மத்தவங்க யாருக்குமே இது தெரியாது. அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. எப்படி இந்த லவ் மறைச்சு மறைச்சு இவங்க லவ் பண்றாங்க அண்ட் இதுல இருந்து அவங்க எப்படி மாட்டினாங்க, எப்படி அவங்க ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படிங்கறத கதை. ரொம்ப சிம்பிளா இருக்கா? இப்படிதான் இருக்கும். ஜெரி ஷெடியோட கதைகளே இப்படிதான் சிம்பிளா இருக்கும். நீங்க பிரேமலு பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிளான கதையா ரொம்ப சூப்பரா வந்துட்டு என்டர்டைனிங்கா கொடுக்கறதா ஜெரி ஷெடியோட ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட். அந்த வகையில் இந்த படம் தரமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுவுமே 21st ரிலீஸ் ஆகுது ஓணம்காக. கார்த்தி அவருடைய 31வது படத்தை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பிரின்ஸ் பிக்சர் கூட தான் பண்றாங்க. ஸோ அந்த படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்ண போறது நம்ம மோகன் ராஜா. ஸோ தனி ஒருவன் 2 வந்துட்டு இப்போதைக்கு ஹால்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துக்கு தான் போய்கிட்டு இருந்துச்சு. பட் வந்துட்டு இப்போ திடீர்னு தனி ஒருவன் 2 வந்துட்டு ஹால்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த படம் வந்துட்டு இப்போதைக்கு நடக்காது. அதுக்கு பதிலாக தான் இப்போதைக்கு கார்த்தி 31 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான என்ன பேரு என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறத நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது இல்லாம இன்னும் ஒரு அந்த கப்பல் நடக்கிற ஒரு படம், அதுக்கப்புறம் இன்னொரு படம், இதெல்லாமே வந்துட்டு கார்த்திக் இன்னும் அவைலபிளா தான் இருக்கு. இன்னும் அந்த படங்கள்லாம் முடியல. ஆனா ஹிட் 4 அதுக்கப்புறம் கைதி 2 இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் முடிச்சாதான் அந்த படம் வருமா இல்ல எப்படி ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வாரம் D23 ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு. ஸோ டிஸ்னி வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வீடியோ பண்ணலாம். பட் அதெல்லாம் நான் பண்ண போறது கிடையாது. பிகாஸ் இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. அதுல என்னென்ன எடிட்ஸ் அதுல என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு, நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், அதை மட்டும் தான் பேச போறேன். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ஒரு ஸ்பெஷல் லுக் டீசர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசர் வந்துட்டு ஒரு பயங்கரமான டீசரா இருக்கு. ஸோ அந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல காட்டின விஷயத்தையே காமிச்சு ஏதாவது உழப்பி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் அது இல்லாம ஒரு சில விஷயங்களை ரிவீல் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம டாக்டர் டூம் வந்துட்டு எந்த யூனிவர்ஸ் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. எந்த யூனிவர்ஸ் சேர்ந்தவா இருக்க போறாரு, ஸோ அவரோட பேக் ஸ்டோரி என்ன மாதிரி இருக்க போறதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அதே யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டூம் தான் இவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த யூனிவர்ஸ் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் நடந்துட்டு இருக்கும்போது இவர் எங்க இருந்தாரு என்ன ஏதுங்கிறத நமக்கு வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல தான் காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதே யூனிவர்ஸ் சேர்ந்தவர் தான். அண்ட் இதுல வந்துட்டு தார் வந்துட்டு அடிச்சு பறக்க வர மாதிரி ஒரு ஷாட் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட் தார் வந்துட்டு ரொம்ப பயந்த மாதிரியும் ரொம்ப சோகமாவும் உட்காந்து இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ தாரே இந்த அளவுக்கு ஆயிருக்காரு அப்படின்னா இந்த பொடி பசங்க நியூ அவெஞ்சர்ஸ் வந்துட்டு எப்படி சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல. பிக் ஃபோட்டோ ஸ்டஃப்னு சொல்லிட்டு பேசினா மட்டும் தெரியாது. களத்துல வந்துட்டு காட்டணும். என்ன பண்ண போறானுங்க, எப்படி தப்பிக்க போறானுங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இவனுக்கு எப்படி டாக்டர் டூம் டிஃபீட் பண்ணுவாங்கிறத விட எப்படி இவங்க டாக்டர் டூம் தப்பிக்க போறாங்கிறதா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேங் டைனஸ்டி அனௌன்ஸ் ஆனப்போ சொன்னாங்க இந்த 10 ரிங்ஸ் இருக்குல்ல ஷாங்ஷியோடது, அதுவும் அதுக்கப்புறம் இந்த மிஸ் மார்வல் கிட்ட இருக்கிற பேங்களும் முக்கியமான ஒரு பாயிண்ட். இவங்க இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வந்துட்டு மல்டிவர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கீயா இருக்க போகுது, இது ஒரு மிகப்பெரிய வெப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த தியரி வந்துட்டு திரும்பி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வந்துட்டு அந்த பேங்கிள் பத்தி பேசல, பட் 10 ரிங்ஸ் இருக்குல்ல ஷாங்ஷியோடது, அது வந்துட்டு இப்போதைக்கு இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு வெப்பனா யூஸ் செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரிங்கிறது வந்திருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால வந்துட்டு ஷாங்ஷி இந்த படத்துல இருக்காரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சில ட்ரெய்லர் ஷார்ட்ஸ்லயுமே காமிச்சிருக்காங்க. மெயின் ஃபைட்ல இன்வால்வ் ஆவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் சாங்ஷி வந்துட்டு ஒரு நல்ல ஃபைட்டரா இருந்தாலும் கூட டாக்டர் டூம் எதிர்க்கிற அளவுக்கு அவருக்கு வந்துட்டு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தெரியல. ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கு, பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டா தெரியல. பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெய்லர்ல வந்துட்டு நம்ம மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் டாக்டர் டூமை பார்த்து நீ எனக்கு எங்களுக்கு வந்துட்டு துரோகம் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி கத்துற மாதிரி தான் தெரியுது. ஸோ முதல்ல சொன்ன அந்த தியரின் படி வந்துட்டு நம்ம டாக்டர் டூம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அவெஞ்சர்ஸ்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆளா வந்து அதுக்கப்புறமா துரோகம் பண்ற ஒரு ஆளா மாறுவாருன்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருந்துச்சு. மேபி அது கன்ஃபார்ம் செய்யப்படுறதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படிதான் காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு நண்பன் மாதிரி வந்து இன்கர்ஷன் ஈவெண்ட் நடக்க போகுது, உங்க உலகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அதுக்கப்புறமா ரிவெஞ்ச் எடுக்க அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் பேர் போறதுக்கு பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு தண்டர்போல்ட்ஸோட இந்த எண்ட்ல ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்துட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல இந்த 616க்கு, அந்த ஐடியாவே மேபி டாக்டர் டூம் கொடுத்த ஒரு ஐடியாவை கூட இருக்கலாம். நீ இந்த மாதிரி அந்த யூனிவர்ஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் இந்த ஐடியாவை கொடுத்ததே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். மேபி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த எர்த் 616ங்கிறது தான் மெயினான யூனிவர்ஸ், அதை அங்கிருந்து தான் நம்ம ஆட்டத்தை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேபி அதுவும் ஒரு பாயிண்டா இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. பார்க்கலாம். அண்ட் லாஸ்டா வந்துட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிலீஸ் ஆனப்ப அந்த ஈவெண்ட்ல ரயன் ரெனால்ட்ஸ் டெட்பூலா வந்து நான் இந்த படத்துல இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அண்ட் இப்ப ஹியூ ஜாக்மேன் ஒரு வீடியோ போட்டு நான் அந்த படத்துல இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு டீசர் வந்துட்டு கொடுத்திருக்காரு. ஸோ 2 பேருமே வந்து இப்போதைக்கும் அந்த டீசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தியரி டோபி மிக்யூர் யூனிவர்ஸும் ஹியூ ஜாக்மேனோட அந்த யூனிவர்ஸும் வந்துட்டு இன்கர்ஷன் ஈவெண்ட்ல மாட்ட போகுது. அவங்க 2 பேரும் நடக்கிற ஒரு ஃபைட் தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஓப்பனிங் சீன் சொல்லியிருந்தாங்களா, மேபி அந்த தியரிங்கிறது மறுபடியும் உண்மையாகலாம். ஏன்னா சம்பந்தம் இல்லாம இவங்க எல்லாம் வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மேபி அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பார்க்கலாம். அண்ட் விஷன் கோஸ்ட்டுக்கான ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு ட்ரையாலஜின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது வாண்டா விஷன் அண்ட் அதுக்கு வந்து ஆகத்தா ஆல் விஷன் கோஸ்ட் இது மூலியமே ஒரு ட்ரையாலஜின்னு சொல்லிட்டு. பட் அந்த 2 சீரிஸுமே நான் என்ன பார்க்கல. பட் இந்த ட்ரைலரை வச்சே எனக்கு இது மேல வந்துட்டு ஒரு நல்ல அபிப்பிராயங்கிறது இருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது. நான் எக்ஸைட்டடா தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன மேட்டருங்கிறத சொல்லியிருந்தேன்.
இந்த ட்ரெயிலர்ல வந்துட்டு அல்ட்ரானு, ஈடித், டம்மி, நம்ம ஃப்ரைடே, அதுக்கப்புறம் ஜாவிஸ்ன்னு சொல்லிட்டு அயன்மேன் உருவாக்குன எல்லா ஏஎஸ்மே காமிச்சிருக்காங்க. அந்த எல்லா ஏஎஸ்மே ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். எப்படிடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். ஸோ இந்த சீரிஸ் முழுக்கமே வந்துட்டு விஷனுடைய மைண்டுக்குள்ள தான் நடக்க போகுது. மைண்டுக்கும் போது அவரே ஒரு ஆண்ட்ராய்டு தான். அவரோட மைண்டுக்கு வந்துட்டு அந்த ஸ்பேஸ்ல தான் நடக்கிற மாதிரி காமிக்க போறாங்க. ஸோ அதுக்குள்ள நடக்க போகுது அப்படிங்கும்போது இதுக்கான பேக் ஸ்டோரி நமக்கு தெரியணும். ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல வந்துட்டு இதுல வந்துட்டு அல்ட்ரான் எப்படி உயிரோட வந்தாருங்கிற அந்த ஒரு மேட்டருமே நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு நம்ம போக வேண்டியது ஏஜ் ஆஃப் அல்ட்ரானுக்கு. ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்துல வந்துட்டு அல்ட்ரான் தனக்கான ஒரு சிந்தட்டிக் பாடியை வைப்ரேனியம் வச்சு கிரியேட் பண்ணிருப்பாரு. அண்ட் அதுக்குள்ள தன்னை தானே அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது பாதி அப்லோட்ல அவஞ்சு வந்துட்டு தடுத்து நிறுத்தி அந்த அல்ட்ரானை போட்டு தள்ளிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த பாடி எடுத்துட்டு போய் தான் அதுல வந்துட்டு ஜாவிஸை உள்ள நுழைச்சு அதுக்கப்புறம் விஷயம் அந்த மைண்ட் ஸ்டோனை மேல வச்சு அது மூலியமா தான் விஷயம் உருவாயிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அல்ட்ரானுடைய அந்த பாதி அந்த அப்லோட்ல வந்துட்டு அல்ட்ரான் தன்னுடைய ஒரு பார்ட்டை வந்துட்டு அந்த பாடிக்குள்ள இணைச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு தோணுது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பாடி, இட்ஸ் அன் ஆண்ட்ராய்டு அப்படிங்கும்போது அது உள்ள வந்துட்டு அந்த ஒரு டேட்டாங்கிறது என்ட்ரியா இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. மேபி அல்ட்ரானோட இந்த டேட்டாங்கிறது உள்ள இருக்கலாம், அல்ட்ரானோட பார்ட்டுங்கிறது உள்ள இருக்கலாம். பட் மைண்ட் ஸ்டோன் டேக் கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா நல்லது மட்டுமே வச்சு கெட்டதை சப்ரஸ் பண்ண மாதிரி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு தோணுது. அதனாலதான் அந்த கேரக்டரே வந்துட்டு மேல தூக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தி குட்னஸ், அந்த ஒரு கைண்ட்னஸ், அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது மைண்ட் ஸ்டோனுக்கு இருக்கு. அதுதான் ஜார்விஸ் கூட இணைஞ்சு அப்படிதான் அந்த மேன்மை தூக்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அதன் மூலியமா உள்ள இருக்கிற அல்ட்ரானை சப்ரஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அந்த அல்ட்ரானுடைய தலையில இருக்கக்கூடிய இந்த மைண்ட் ஸ்டோனை வந்துட்டு தோனஸ் வந்துட்டு எடுத்திருப்பாரு. அண்ட் அதை வந்துட்டு இறந்தும் போயிருப்பாரு விஷன். அண்ட் அங்கிருந்து தான் இப்போதைக்கு வந்துட்டு தொடங்குது. ஸோ இந்த வாண்டா விஷன் சீரிஸ் இருக்குல்ல, ஸோ அதுல இந்த மாதிரி ஸ்வாடுங்கிற ஒரு டீம் வந்துட்டு அந்த விஷனோட பாடி எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன். நான் அந்த சீரிஸ் பார்க்கல, கேள்விப்பட்டேன். ஸோ அதன் மூலியமா தான் ஒயிட் விஷனே கிரியேட் ஆயிருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ விஷனோட மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒயிட் விஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒயிட் விஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் எல்லாமே மெமரிஸ் தான். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே அவருக்கு கிடையாது. அதனால வந்துட்டு மைண்ட் ஸ்டோனுமே கிடையாது. ஸோ அதனால அவரே வந்துட்டு ஒரு நேத்து பிறந்த குழந்தைங்கிற மாதிரி தான். நேத்து பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மெமரிஸ் எல்லாத்தையும் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அது எப்படின்னா நான் யாருன்னு தான் யோசிக்கும். அந்த வகையில விஷன் கோஸ்ட்ங்கிறது அந்த வகையில ஒயிட் விஷனுமே நான் யாருங்கிற அந்த தேடல தான் இருக்காப்ல. ஸோ அப்படி தேடல இருக்கும்போது அவரோட மைண்டுக்குள்ள இருக்கிற அல்ட்ரான் வெளியில வந்து நீ யாருன்னு உனக்கு நான் காட்டுறேன், நான் தான் உங்க அப்பன்னு சொல்லிட்டு வெளியில வந்து அதுக்கப்புறமா கதவா தான் இந்த சீரிஸ்ங்கிறது இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இதுல எல்லா விதமான ஏஎஸ்மே வர போறாங்க. ஸோ ஒரு தரமான சம்பவமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் எல்லா ஏஎஸ்மே ஹியூமன் ஃபார்ம்லயுமே வராங்க. அதான் மேட்ரு. அதனாலதான் இந்த சீரிஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஒரு அந்த ரோபோடைய மைண்டுக்குள்ள இருக்க போகுது, ஒரு ஏஐயோடைய மைண்டுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பாக்குறதுங்கிறது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அல்ட்ரானுடைய பிளானுங்கிறது கண்டிப்பா ஒயிட் விஷனை டேக் கண்ட்ரோல் பண்ணி இதன் மூலமா வெளியில வர்றதுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த சீரிஸ்ல. எம்சியோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்மென் படத்துக்கான கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு 6-7 பேர்த்த கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அனௌன்ஸ் ஆகணும். பட் அந்த 6-7 பேருமே எனக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. அதனால தெரிஞ்ச 2 பேர் மட்டும் சொல்லிடுறேன். சேடி சிங் காஸ், ஜீன் கிரே, அவங்கள தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ரீசெண்டா அப்சஷன் படம் பார்த்துருப்பீங்களா, அந்த இந்தியன் எவரேட்டா, அவங்க வந்துட்டு இப்போதைக்கு ரோக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் படம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கேரக்டர் பத்தி எனக்கு பெருசா தெரியாது. பட் இன்டர்நெட்ல வந்துட்டு இவங்க பெர்ஃபெக்டா இருப்பாங்க ரோக் கேரக்டருக்கு, இவங்களோட இந்த கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அந்த ரோக் கேரக்டர் பத்தி தெரியாது அப்படிங்கிறனால நான் அப்படியே விட்டுறேன். ஸோ இப்போதைக்கு எக்ஸ்மென் 1க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது கண்டிப்பா சீக்கிரம் அப்புறமா தான் நடக்க போகுது. போன வருஷம் யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல இது வந்துட்டு ஹோம் கமிங்க்கு முன்னாடி நடக்கிற கதை, கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்க்கும் ஹோம் கமிங்க்கு நடுவில் நடக்கிற கதை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதெல்லாம் டோட்டலா மாத்தி இது கம்ப்ளீட்டா வேற ஒரு யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாத்தி அதுக்குள்ளேயே ஒரு டைம் லூப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் சொன்னாங்க. ஆக்சுவலா சீரிஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் என்ன அனிமேஷன் தான் கொஞ்சம் ஒரு கார்ட்டூன் மாதிரி தெரிஞ்சுது. பட் இந்த சீரிஸோட கதைங்கிறது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போதைக்கு சீசன் 2 வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ட்ரெய்லருமே D23 ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஆன்லைன்ல ரிலீஸ் ஆகல. நான் பார்த்த வரைக்கும் அந்த ட்ரெய்லர் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. அதாவது நம்ம லைவ் ஆக்ஷன் ஸ்பைடர்மேன் படங்கள்ல என்னெல்லாம் கேட்கறோமோ அதெல்லாம் தராம இந்த மாதிரி அனிமேஷன்ல போய் காமிச்சிட்டு இருக்காங்க. அதாவது வெனம் சிம்பைட் வந்துட்டாப்ல, குவென் ஸ்டேசி வந்துட்டாங்க. குவென் ஸ்டேசி இல்ல, ஸ்பைடர் குவென் வந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டேர்டெவில் வந்துட்டாப்ல. இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட விஷயத்த இந்த டீசர்ல வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட் வந்து ஃபுல் ட்ரெய்லருமே கிடையாது. அந்த சீரிஸோட ஒரு குட்டி டீசரை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஜனவரி ரிலீஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரம் ட்ரெய்லருமே வரும். இந்த டீசருக்கே இவ்வளவு பயங்கரமா இருக்கு. அப்ப அந்த சீசன் 2 ஃபுல் சீசனுங்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கும் போது பயங்கரமா இருக்கு. எல்லாத்தையும் லைவ் ஆக்ஷன்ல கேட்டா அங்க தராம சோனி வந்துட்டு இதெல்லாம் அனிமேஷன் படத்துல வந்துகிட்டு இருக்கா பாருங்க, பயங்கரமான ஆளு, கோளாறு. ஸோ அந்த சீரிஸ் வந்துட்டு பயங்கரமா இருக்கு. இந்த சீசன் 1 எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்காதவங்க பாத்துருங்க. சீசன் 2க்கு நான் மரண வெயிட்டிங்ல இருக்கேன். யாரெல்லாம் வெயிட்டிங் இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கடைசியா ஜூட்டோபியா 3க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஜூட்டோபியா 2 உடைய போஸ்ட் கிரெடிட் சீனோட ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபுட்டேஜ் வந்துட்டு ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுல ஒரு நியூஸ் பேப்பருக்கு மேல அந்த பறவைகளோட இந்த இறகு வந்து விழுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இங்க இருந்து பறவைகள் இப்போதைக்கு திரும்பி வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு ரிவீல் பண்ணிருக்காங்க. ஸோ ஜூட்டோபியா வந்துட்டு ஒரு படத்துலயுமே ஒரு புதுவான அந்த மிருகங்களை வந்து காமிச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஜூட்டோபியா 2மே வந்துட்டு நான் ஒரு டவுட்டுங்கிறத வச்சேன், ஜூட்டோபியா 1 அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜூட்டோபியா 1 விடவும் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஸோ ஜூட்டோபியா 3 அதை விட பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன்.
ஜூட்டோபியா 1ங்கிறது மேமல்ஸை பேஸ் பண்ணி போயிருந்துச்சு. இப்போ ஜூட்டோபியா 2 வந்துட்டு ரெப்டைல்ஸை பேஸ் பண்ணி போயிருந்துச்சு. இப்போதைக்கு ஜூட்டோபியா 3 பேர்ட்ஸை பேஸ் பண்ணி போகுது. ஸோ இந்த கதை என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இவங்க ஏன் விலகி இருக்காங்க? ஜூட்டோபியா 2ல ரெப்டைல்ஸ் ஏன் விலகி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஸ்டோரி இருந்துச்சு. பிகாஸ் ரெப்டைல்ஸ்ல ஒருத்தன் வந்துட்டு பண்ண துரோகத்தின் காரணத்தினாக அதுக்காக சொல்லிட்டு ஒரு பேக் ஸ்டோரி இருந்துச்சு. இதுல என்ன மாதிரி பேக் ஸ்டோரி இருக்க போகுது? அவ்வளவு பெரிய வானத்துல ஏன் ஜூட்டோபியாக்குள்ள மட்டும் இவங்க யாரும் பறக்கல? அப்படி எங்கதான் இவங்க இருக்காங்க? என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை தாண்டி பல அனிமேஷன் படங்களோடய அந்த டீசர் ட்ரெய்லர்ஸ்ங்கிறது எனக்கு பிரசன்ட் செய்யப்பட்டிருந்துச்சு. பட் நான் எதுவுமே பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களால இன்னொரு அமிஸ்கான வீடியோ பார்க்கறது வரைக்கும் சித்தா சௌந்தரராஜன் போயிட்டு வரேன்.